இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சுப கிருது வருடம் அனைவருக்கும் நல்ல ஆண்டாக அமைய இறைவனை பிரார்த்திக்கின்றேன். வணக்கம். லிங்கம் வாஸ்து அன்பர்கள் அனைவருக்கும் சிவசரவணனின் அன்பான வணக்கங்கள். வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு திருவிழா. வியாழக்கிழமை அன்னைக்கு திருக்கல்யாணம் காலையில் 10:35 10:58 திருக்கல்யாணம் முடிவு. ஸோ இரவு கண்டிப்பாக 4 சுவாமி சிவபெருமான் வருவாங்க. ஸோ மீனாட்சியோடு சேர்ந்து வருவாங்க. அதுக்கப்புறம் மீனாட்சி தனியாக. ஸோ அந்த ஒரு தோரணமே அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே பார்த்துருவாங்க. மதுரையில் இருக்கிற ஒத்தால் பார்க்காம இருக்க மாட்டாங்க. 2 ஆண்டுகள் கழித்து வருது. அதனால் அவசியமாக பாருங்கள். அதுக்கப்புறம் முருகன் வருவார். அதுக்கப்புறம் பவளாயகனி பெருமாள் வருவார். ஸோ எல்லாருக்குமே ஒரு வாய்ப்பு. இந்த தடவை இறைவன் 2 ஆண்டுகள் கழித்து வர்றார். எல்லாருக்குமே நல்லது கொடுப்பார். இப்போ வரைபடத்தை பார்ப்போம். மேற்கு பார்த்து பெஸ்ட் பிளான் சனியினுடைய ஆதிக்கத்திற்கு உள்ளானது. மேற்கு பார்த்த வீட்டிற்கு வாயுவில் வாசல் வைக்க வேண்டும். கன்னி மூலையில் வாசல் வைக்கக்கூடாது. நிறைய அன்பர்கள் தெற்க பார்த்த வீட்டிற்கும் மேற்க பார்த்த வீட்டிற்கும் கன்னி மூலையில் வாசல் வைக்கிறார். வைக்காதீங்க. ஸோ ஈசானத்தில் கன்னியில் வாசல் இப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இது வாயுவில் வாசல் ஈசான்யத்தில் வாசல். வாயு மூலை செப்டிக் டேங்க், ஈசான மூலை போர்வெல், மழைநீர் சேகரிப்பு சம்பு, கன்னி மூலையில் வாட்டர் டேங்க், மாடிப்படி வெளியில் வெராண்டா, ஹால் சின்னதாக ஒரு அமைப்பு, அக்னி மூலையில் ஒரு கிச்சன், டாய்லெட், கன்னி மூலையில் பிரதான பெட்ரூம் மற்றும் பீரோ, கட்டில், காசு பணம் வைக்கிறது எல்லாத்துக்கும் சேர்ந்தது. ரெட்டை ஜன்னல், இங்கிட்டு ஒரு ஜன்னல் இங்கிட்டு ஒரு ஜன்னல். இது இன்னு அவுட்டு. இது நல்லது கெட்டது எல்லாமே கழித்து வெளியே தள்ளுறது. ஸோ எல்லா விதமான சுகங்கள் கிடைக்கும். 17:30 20 அளவு பெருக்கணும்னு 43 குழி சிம்மம் மனை, 61 வயது பொருத்தம். 3R என்ன 5G பார்த்துட்டோம். 4C 4 மூலைகள் பார்த்துட்டோம். 3R மிதுன ராசிக்கும் துலா ராசிக்கும் கும்பராசிக்கும் யோகம். டேட்டு 8ஆம் தேதி 17ஆம் தேதி 26ஆம் தேதி பிறந்தவர்களுக்கு மேற்கு திசை யோகம். இப்போ இந்த வரைபடம் நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதில் ஒரு தவறாயிருச்சுனாக்கா நம்ம என்ன செய்கிறது அப்படின்னா, நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம் வீட்டில் ஓம் ஓம்காராய நமச்சிவாய, ஓம் நகாராய நமச்சிவாய, ஓம் மகாராய நமச்சிவாய, ஓம் சிகாராய நமச்சிவாய, ஓம் வகாராய நமச்சிவாய, ஓம் யகாராய நமச்சிவாய, ஓம் நம ஸ்ரீ குருதேவாய பரமபுருஷாய சர்வ தேவதா வசீகனாய சர்வாரிஷ்ட விநாசாய சர்வ துர்மந்திர சேதனாய திரிலோக்கிய வசமானாய ஸ்வஹா. இப்படி 100 மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை நீங்கள் முன்னையும் பொறுமையாக கேட்டு தினம் ஒரு 11 முறை சொன்னோம்னாக்கா அனைத்து விதமான தோஷங்கள் போய் நல்லது நடக்கும். ஸ்ரீவாஞ்சியமுக்கும் திருவிடை மருதூருக்கும் திருப்பைஞ்சாலிக்கும். திருப்பைஞ்சாலியில் தனி சனி பகவான் யமதர்மராஜாவுக்கு ஸ்ரீவாஞ்சியத்துலேயும் இருக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க யமனுடைய மேற்கு திசைக்கு உண்டான சனியினுடைய ஆதிக்கத்திற்கு உண்டான பயம் நீங்கிறதுக்கு 7 அஷ்டமத்து கண்ட சனி நடக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. இப்போ இந்த வீட்டில் நீங்கள் போர் ஈசான மூலையில் போட்டுட்டீங்க. ஸோ தண்ணியே ஏற மாட்டேங்குது சாமின்னா 400 அடி போர் போட்டிருக்கிறீங்க. தண்ணி ஏறலைனாக்கா கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர் 3 10 30 ப்ளஸ் ஃப்ளாட் ஒரு 30 60 100 அடி முன்னையும் இழுத்து தள்ளணும். அப்போ 400 + 1 500 அடி போகாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா போர் போட்டிருக்கிறதுலேருந்து தண்ணி எடுத்து அப்படியே சம்பில் விழ வைக்கணும். சம்பில் விழுந்ததை அப்படியே நீங்கள் மொட்டை மாடியில் டேங்க்கில் ஏற்றணும். இது பண்ணால் இரட்டிப்பான பலனை கொடுக்கும். ஏன்னா ஈசானியத்திலேருந்து முன்னையும் சம்புக்கு சம்பிலேருந்து நேராக டேங்குக்கு போகுது. நேராக தண்ணி ஏற மாட்டேங்குதுன்னா அப்படி செய்யுங்க. மழை தண்ணி அதே மாதிரி சம்பில் விழுகிற மாதிரி பியூரிஃபைடு வாட்டர் செய்யுங்க. இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. இது மாதிரி நிறைய வரைபடங்கள் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். தேவைப்படுறவங்க 9952166706 நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் அல்லது வாட்ஸ்அப் அனுப்பலாம். வரைபடம் அமைப்பது எங்களுடைய பணி. இதில் நான் முழுமையாக சரியாக சொல்லணும்னா
இந்த வரைபடத்தில் ஏதாவது ஒரு குறை இருந்தால் அது பிழை என்னுடையது, நிறை இருந்தால் இறைவனுடையது. ஸோ பிழைகள் சீர்திருத்தம் செஞ்சு நாங்கள் சரி பண்ணி கொடுத்துருவோம். நிறைகள் அனைத்தும் இறைவன் கொடுப்பது. ஸோ இந்த நம்பர் தொடர்பு கொண்டு உங்களுக்கு வரைபடம் தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. வாஸ்துபடி உள்ள வீட்டில் வசிப்போம், வளமுடன் வாழ்வோம். மீண்டும் நாளை ஒரு அருமையான வரைபடத்துடன் சந்திக்கின்றேன். வணக்கம்.